إن الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஃபுர்கானை புவிகளித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் தூதாய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் ஏனைய நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவின் கடமையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை துவங்குகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு தான் அருள் இருக்கக்கூடிய அருள் வளங்களை எல்லாம் தன் அருள்மறையிலே குறிப்பிடும் பொழுது வேற எந்த இடத்தினாலும் குறிப்பிடும் பொழுது நிஅமத் என்று குறிப்பிடுவான், அல்லது ரஹ்மத் என்று குறிப்பிடுவான், அல்லது பரக்கத் என்று குறிப்பிடுவான். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் இறைவனுடைய அருள்களுக்கு வேறொரு பெயர்களாக கேட்டிருப்போம். தன் நமக்கு அருளிய உணவாகட்டும், கொடுத்த உடையாகட்டும், இருப்பிடங்களாகட்டும், இந்த உலகம், இந்த பூமியாகட்டும், ஆக தான் மனித சமுதாயத்திற்கு அருளிய எல்லா வளங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமத்தாக குறிப்பிடுகிறான், ரஹ்மத்தாக குறிப்பிடுகிறான். ஒரே ஒரு அருளை மாத்திரம் தன்னிடமிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பு என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருள்மறையிலே ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறான், யஹபுலிமை யஷாஉ இனாசா வ யஹபுலிமை யஷாஉ ஸுகூர். நாம் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறோம். வ யஹபுலிமை யஷாஉ ஸுகூர், நான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறோம் என்று குழந்தை செல்வங்களை தன்னிடமிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்ட
அன்பளிப்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹிபத் என்றால் அன்பளிப்பு என்று அர்த்தம். அதற்கான வினைச்சொல் அரபியில் யஹபு, அவன் அன்பளிப்பு வழங்கிறான். அப்போ யஹபுலிமை யஷா உ இனாசா, பெண் குழந்தைகளை தான் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு மாத்திரம் அன்பளிப்பாக வழங்குகிறோம் என்று குழந்தை செல்வங்களை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான்? தன்னிடம் இருந்து மனிதனுக்கு அருளப்பட்ட அன்பளிப்பாக குறிப்பிடுகிறான். வேறு எந்த ஒரு ஞாமத்தையும் எந்த ஒரு அருளையும் அல்லாஹ் அன்பளிப்பு என்ற வார்த்தையை வைத்து குறிப்பிடவில்லை. அப்ப தன்னிடம் இருந்து பெறப்பட்ட அன்பளிப்பை இந்த மனிதன் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். ஏனோ தானோ என்று தான் தோன்றித்தனமாக அந்த அன்பளிப்பை தான் பார்த்து கொள்ளக்கூடாது. ஒரு அமானத்தாக, அன்பளிப்பாக மாத்திரமல்லாமல் ஒரு அமானிதமாக இந்த மனித சமுதாயத்திற்கு குழந்தைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஏன் அது அமானிதம் என்று குறிப்பிடும்? அல்லாஹ் அமானிதம் என்று சொல்லலையே, அல்லாஹ் அன்பளிப்பு என்றுதான் சொல்றான். ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. எந்த செல்வத்தையும், எந்த பொருளாதாரத்தையும், எந்த குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு இடங்களில் இந்த உலகத்தின் அலங்காரம் என்று போற்றி புகழ்கிறானோ அதே பொருளாதாரத்தையும் அதே குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். அப்ப இரண்டு எதிர்மறையான நேரெதிர்மறையான கருத்துக்களை நாம் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. அப்ப குர்ஆன் மாறுபடக்கூடியதா என்றால் நிச்சயமாக கிடையாது. எந்த விஷயம் நமக்கு அலங்காரமாக அல்லாஹ்விடம் இருந்து அளிக்கப்பட்ட அன்பளிப்பாக இருக்கிறதோ அதே விஷயங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை கேள்வி கேட்கும் பொழுது அதே விஷயங்கள், அதே பொருட்கள், அதே அன்பளிப்புகள் நமக்கு எதிரானதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக நமது பொருளாதாரமும் நமக்கு அல்லாஹ் அருளிய குழந்தை செல்வமும் மாறும் என்றால் அப்படி சோதனையாக எப்படி மாறுகிறது? எப்படி நம்முடைய குழந்தைகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள்? பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைகள், பார்த்து பார்த்து பரிபாலிக்கப்பட்ட குழந்தைகள் நமக்கு எதிராக என்னுடைய அத்தா இப்படி தவறு செய்தார், இந்த தவற்றை செய்தார் என்று நமக்கு எதிராக எப்படி அந்த குழந்தைகள் சாட்சி சொல்லக்கூடியதாக மாறுகிறது. நம்ம அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இதைத்தான். அப்ப அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பையும் வழங்கி அந்த அன்பளிப்பை சரியாக வளர்க்கக்கூடிய, வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் வழங்கி இருக்கிறான். வெறுமனே அன்பளிப்பு நாம வாங்கிட்டோம், அந்த அன்பளிப்பை எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம், அது என்னுடைய இஷ்டம் என்பது இந்த குழந்தை செல்வத்தில் எடுபடாது. ஒரு அன்பளிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது, அதே அன்பளிப்பு அமானிதமாக வழங்கப்படுகிறது. அல்லாஹ் வழங்கிய எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்பான். அதே போலதான் குழந்தை செல்வங்களுக்கும் நாளை மறுமையில் அந்த குழந்தைகளை நீங்கள் சரியான முறையில் வளர்த்தீர்களா என்ற கேள்வியும் நம்மிடமே கேட்கப்படும். அப்படி கேட்கப்படும் பொழுதுதான் அந்த குழந்தை செல்வங்கள் சோதனைகளாக மாறுகிறது. அப்ப கேட்கப்படும் பொழுது நமக்கு எதிராக அவர்கள் மாறிவிடக் கூடாது என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் சரியான முறையில் வளர்க்கப்பட வேண்டும். இறந்ததற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு எவையெல்லாம் பின்தொடரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் இறந்து விடுகிறான் என்றால் இன்கதா அமலுஹு அன்ஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுடைய அமல்கள் அவனை விட்டு தடை செய்யப்படுகிறது, அவனுடைய அமல்கள் அங்கே துண்டிக்கப்படுகிறது. இல்லா மின் ஸலாஸ், 3 அமல்களை தவிர, 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாவையும் மரணத்தோடு நின்று விடுகிறது இந்த உலக வாழ்க்கையில். அப்ப அந்த 3 விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, சதகத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக வரக்கூடிய சதகாக்கள். ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாம் சதக்கா செய்திருக்கோம் என்றால் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த சதக்காவினுடைய நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சதகத்துல் ஜாரியா. அடுத்தது இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயனுள்ள கல்வி,
அவன் கற்றுக்கொண்ட அல்லது அவன் கற்றுக் கொடுத்த பயனுள்ள கல்வி. நாம் ஒரு மனிதருக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த கல்வியை வேறு ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பார். இப்படி தொடர்ச்சியாக அந்த கல்வி அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டே இருக்கும். அதனுடைய நன்மை முதலாக கற்றுத்தந்தவருக்கு வந்து கொண்டே இருக்கும். இது சதகத்துல் ஜாரியாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான நன்மை. மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. பிள்ளை ஒரு வலதுன் சாலிஹான ஒரு குழந்தை. எப்பேற்பட்ட சாலிஹான குழந்தை என்றால் தன்னுடைய பெற்றோருக்காக, அந்த இறந்த மனிதருக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தை. அப்ப துஆ செய்யக்கூடிய குழந்தையை நாம் வளர்த்தோம் என்றால்தான் ஒரு நல்ல ஒரு குழந்தையை அல்லாஹ் நமக்கு அளித்த அன்பளிப்பை சரியான முறையில் பாதுகாத்தோம் என்ற அர்த்தம் அங்கே வரும். அப்ப அந்த குழந்தை நமக்காக நம்முடைய மரணத்திற்கு பின்னால் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு முன்னால் சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்றைக்கு பயான் என்பது குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது கிடையாது. ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இப்படி குழந்தையை வளருங்கள், நீங்கள் குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் குழந்தைக்கு இதை கொடுக்காதீர்கள் என்று எந்த இடத்திலும் ஒரு ஏவுதலையோ ஒரு தடுத்தலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்தது எல்லாமே எப்படி இருக்கும் என்றால், ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு நாம் எப்படி மாற வேண்டும், பெற்றோர்கள் அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு குழந்தைக்கு முன்னால் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் மாத்திரமல்ல, அந்த குழந்தை வளரக்கூடிய சமுதாயம் முழுக்க, அந்த சுற்றுச்சூழல் முழுக்க எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறதே தவிர குழந்தை வளர்ப்பை இஸ்லாம் கற்றுத்தருவது கிடையாது. குழந்தையை வளர்ப்பதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ரசூல் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். போய் அலி ரலியல்லாஹுக்கு இப்படி நீங்க குழந்தைய வளருங்க, இந்த குழந்தைய அங்க அனுப்பாதீங்க, இங்க அனுப்பாதீங்க, ஹசன் ஹுசைனை இப்படியெல்லாம் அனுப்பாதீங்க என்று எங்கேயும் சொல்லி நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியாது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். இந்த குழந்தையை இப்படி வளர்க்க வேண்டும், அல்லது அந்த குழந்தைக்கு முன்னால் நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். எனவே நம்முடைய போதித்தல்களை குழந்தைகள்கிட்ட போய் திணிக்க கூடாது. நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, நீ இங்க போகாத, இப்படிதான் தொழுகணும் என்பதாக நாம் அவர்களுக்கு திணிக்க கூடாது. என்ன செய்யலாம்? பள்ளிவாசல்களுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். நாம சரியான முறையில் தொழுது காட்ட வேண்டும். நம்மை பார்த்து அந்த குழந்தைகள் சரியாக முறையில் கற்றுக்கொள்வார்கள். அதான் குழந்தைகளுடைய மனோதத்துவம். உளவியல் என்பது அப்படித்தான் இருக்கிறது. குழந்தைகள் எதை கேட்கிறார்களோ அதை விட பார்ப்பதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே மனிதனுடைய இயல்பே அதுதான். கேட்பதை விட, கேட்கக்கூடிய அந்த ஆடியோவை விட பார்க்கக்கூடிய விஷுவலுக்கு பவர் அதிகம். அது எதை பார்க்கிறோமோ அதைத்தான் இலகுவாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு குழந்தைக்கு நீ தொழுகு என்று சொல்வதை விட அந்த குழந்தையை நேரா பள்ளிக்கு அழைத்து கொண்டு வந்து நீங்கள் தொழுது காட்டினால் நிச்சயமாக அந்த குழந்தை அதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப மாற்றம் என்பது குழந்தைகளிடத்திலே வர வேண்டியது கிடையாது. மாறாக பெற்றோர்களிடத்திலும் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திடம் வந்தால்தான் குழந்தைகள் தானாகவே மாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய முதல் ரோல் மாடல் யார் என்று கேட்டு பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் உன்னுடைய முன்மாதிரி யார், உனக்கு யார் ரோல் மாடல், யாரை போல் நீ ஆக வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். பச்சிலம் குழந்தை நிச்சயமாக ஒரு தந்தையை சொல்லும். ஒரு பெண் குழந்தை நிச்சயமாக தன்னுடைய தாயை சொல்லும். ஒரு குழந்தைகளுடைய முதல் ரோல் மாடல் தன்னுடைய பெற்றோர்களைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப நாம சரியாக இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் நம்மை பார்த்து நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு சரியான முறையில் இருக்கும். அப்பா என்ன செய்வாரு? பொய் சொல்லக்கூடாதுன்னு அப்பதான் சொல்லி கொடுத்துருப்பார். மகனே, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது தப்பு. சரிதான், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. பொய் சொல்லக்கூடாது, தப்பு என்று அப்பொழுதுதான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு ஃபோன் கால் வரும், யாரோ வேண்டாதவர்களுடைய ஃபோன் கால். உடனே மகன்கிட்ட கையில கொடுத்து அப்பா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காருன்னு சொல்லி என்பதாக சொல்லி கொடுப்பாரு.
இப்போ இதில் எதை குழந்தை கற்றுக்கொள்ளும்? நீங்கள் சொல்லித்தந்த பொய் சொல்லக்கூடாது என்ற அந்த நன்மையவா, அல்லது அடுத்த நிமிடமே அடுத்த வினாடியே அந்த குழந்தையை பொய் சொல்வதற்காக ஏவிய அந்த செயலையா? நிச்சயமாக செயலைத்தான் அந்த குழந்தை பார்க்கும். என்ன அத்தா நம்மகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளையே பொய் சொல்ல திருப்பி அடுத்த செகண்டே சொல்லித்தரார் என்பதைத்தான் அந்த குழந்தை யோசிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக தெளிவானவர்களாக இருக்கார்கள். அவர்களுக்கு நம்மை விட ஐக்கியூ லெவல் கூடிருச்சு. அப்ப குழந்தைகள் எதை பார்ப்பார்கள்? நாம செய்யக்கூடிய செயல்களை பார்த்துத்தான் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக என்றைக்கு மாறுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த குழந்தைகள் சரியான முறையில் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள்? வெறுமனே தன்னுடைய குழந்தைகள் மாத்திரமல்ல, அல்லது தன்னுடைய பேர பிள்ளைகளை மாத்திரமல்ல, தன்னோடு சுற்றுவட்டாரத்தில் இருந்த தன்னுடைய சுற்றுச்சூழலில் இருந்த எல்லா குழந்தைகளிடத்திலும் ரசூல் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ரோல் மாடல் யாரு? சின்ன வயசுல நம்முடைய பெற்றோர்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் யார் தான் நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? ரசூல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள்? இன்றைக்கு தலைப்பே அதுதான், குழந்தைகளை கொண்டாடுவோம். பார்த்திருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அல்லது உங்களுடைய குரூப்ல பார்த்திருப்பீங்க. குழந்தைகளை கொண்டாடுவோம் என்பது தலைப்பு. குழந்தைகளை எப்படி வளர்ப்போம், குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பது தலைப்பு அல்ல, குழந்தைகளை கொண்டாடுவோம் என்பது தலைப்பு. ஒரு அறிஞர் சொல்வார், நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடுவோம். அப்ப அந்த அறிஞர் சொல்வாராம், குழந்தைகள் தினங்கள் கொண்டாடப்படுவதற்கு முன்னால் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். குழந்தைகள் என்றாலே இப்ப சில பெரியவர்களுக்கு அலர்ஜி. ஏன் குழந்தைகளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, குழந்தைகளை பார்க்கவே கடுப்பா இருக்கு, ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்குங்க, நம்முடைய உயிரை போட்டு வாங்குங்க, ஏன்பா குழந்தைகள்லாம் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரீங்க? ஒரு சில பள்ளிவாசல்களில் பார்த்திருக்கோம், உள்பள்ளிக்குள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்பதாக ஸ்டிக்கர் ஒட்டி. சில பள்ளிவாசல்கள் டவுன் சைடுல கண்கூடாக பார்த்திருக்கிறோம், குழந்தைகளை உள்பள்ளிக்குள் அழைத்து வர வேண்டாம் என்பதாக பார்த்திருக்கிறோம். ரசூல் இதெல்லாம் கேட்டால், இதெல்லாம் கேள்விப்பட்டால், இதெல்லாம் ரசூலுக்கு தெரிய வரும் பொழுது வருத்தப்படுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் சஜிதாவில் இருக்கும் பொழுது மேலே ஏறி அமர்ந்து கொள்வார்கள். ரசூல் எங்க சஜிதால இருப்பாங்க? முசல்லால. உள்பள்ளியில ஏதோ பின்னாடி சஃப்லையோ அல்லது கடைசி சஃப்லையோ இருக்க மாட்டாங்க. ரசூலுடைய இருப்பிடமே முதல் சஃபு, அதுவும் கடைசி காலகட்டத்தில் முதல் சஃபு. ரசூலுடைய தொழுகை இடம் என்பது இமாமினுடைய இடம். முசல்லாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். அப்பொழுது சஜிதா செய்யும் பொழுது அவருடைய பேர பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கும் வரை என்ன செய்ய மாட்டாங்க? எழமாட்டாங்க, சஜிதாவிலே இருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது. அப்ப உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு ஏன் குழந்தைகளை அழைச்சிட்டு வரீங்க என்பதாக சடைத்துக் கொள்கிறோம் என்றால், ரசூல் அன்றைக்கு அதை செய்தார்களா? கிடையாது. குழந்தைகள் முசல்லா வரைக்கும் வந்திருக்கிறார்கள், இமாமினுடைய தோல் புஜத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் பள்ளிவாசலுக்குள் வரவேற்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த பள்ளிவாசலுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, இங்க வந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பது, இந்த ஒழுக்கத்தை உள்ள வந்தாதான் கற்றுப்பாங்க. வெளியே இருக்கும் பொழுதே உள்ள அமைதியா இருக்கணும், உள்ள வந்தா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதாக சொல்லிக்கொண்டே அழைத்து வந்தோம் என்றால் அவர்களுக்கு ஏறாது, கேட்பது ஏறாது. உள்ள வரும் பொழுது பெரியவர்கள் எல்லாம் அமைதியா அமர்ந்திருக்கிறார்கள், அப்ப நாமளும் அமைதியா இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஆழமாக அந்த குழந்தைக்கு பதியும். அப்ப குழந்தைகள் 7 வயதில் தொலை அழைத்து வாருங்கள், 10 வயசுல தொலாட்டி அடிங்க. 10 வயது என்பது ஒரு சிறிய பாலிய வயது. அந்த குழந்தையை அழைத்து வர வேண்டும், பள்ளிவாசலுக்குள் அழைத்து வந்து அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். வெறுமனே அடித்தலும் அவர்களை திட்டுதலும் என்று இருந்தோம் என்றால் குழந்தைகள் என்றைக்கும் கற்றுக்கொள்ளாது. ரசூல் ஏதாவது ஒரு குழந்தையிடம் கடிந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸை நம்மால் பார்க்க முடியுமா? ஒரு ஒற்றை ஹதீஸ், அட்லீஸ்ட் ஒரு லைஃபான ஹதீஸை நம்மால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. குழந்தைகளிடத்திலே புன்முறுவலோடு எதை சொன்னாலும், எதை எடுத்து சொன்னாலும், எதை கற்றுக் கொடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு சிரித்து கொண்டே கற்றுக் கொடுத்தார்கள்.
பெரியவர்கள் தவறு செய்தால் கடிந்து கொள்வார்கள். குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அதை புன்முறுவலோடு எதிர்கொண்டு அவர்களுக்கு அதை கற்றுத்தர வேண்டும். இது இப்படி அல்ல, இது இப்படி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சிரித்து கொண்டே கற்றுத்தர வேண்டும். குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். இன்றைக்கு எதிரிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குறிவைத்து தாக்குவது குழந்தைகளை. எல்லா இடங்களிலும், எந்த இடமாக இருக்கட்டும், சூடானாக இருக்கட்டும், பலஸ்தீன் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், உய்கர் ஆகட்டும், எந்த ஒரு இடமானாலும் அங்கே இஸ்லாமிய குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள். வெறுமனே தீவிரவாதிகளை தாக்குகிறோம் என்ற பெயரால் ஒரு நாடே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்கூடாக பார்க்கிறோம். அதில் குறிவைத்து தாக்கப்படுபவர்கள் குழந்தைகள். குழந்தைகள் நல்ல மருத்துவமனைகள். குழந்தைகளா தீவிரவாதிகள்? அப்ப குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள் என்றால் எதிரிகளுக்கு தெரிகிறது குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் என்று. அப்ப அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த குழந்தைகளை எப்படி கொண்டாடினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹதீஸ்களை புரட்டி பார்த்தோம் என்றால் பல்வேறு ஹதீஸ் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தோல் புஜத்தில் ஏறி அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் எழும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? ரசூல் எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம ஆளா இருந்தா என்ன செய்வோம்? குழந்தை ஏறி உட்கார்ந்தோன்னே என்னால 11 தஸ்பீஹுக்கு மேல 11 திக்ருக்கு மேலலாம் ஓத முடியாது, அவ்வளோலாம் எனக்கு பொறுமை கிடையாது, எனக்கு வேலை இருக்கு, குழந்தைய தூக்கி முன்னாடி போட்டு எந்திரிச்சிருவாரு. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அந்த குழந்தை இறங்கும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழவில்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அவைக்கு ஒரு குழந்தை வருகிறது. வரும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறது? ஒரு ஆண் குழந்தை வந்து யாரையோ தேடுகிறது, ஏதோ ஒரு முகத்தை தேடுகிறது. அந்த முகத்தை கண்டுபிடித்தவுடன் அவரிடத்திலே செல்கிறது. சென்றவுடன் அந்த மனிதர் அந்த குழந்தையை ஆற தழுவி எடுத்து முத்தம் கொடுத்து அந்த குழந்தையினுடைய தலையில் தடவி கொடுத்து அதை தன்னுடைய வலது பக்க மடியிலே அமர வைத்துக் கொள்கிறார். அந்த குழந்தையினுடைய தந்தை தன் குழந்தை தன்னை கண்டுபிடித்ததை பார்த்து பெருமைப்பட்ட, சந்தோஷப்பட்ட அந்த தந்தை அந்த குழந்தையை கொஞ்சி ஆற தழுவி தன்னுடைய வலது பக்க மடியிலே அமர வைத்துக் கொள்கிறார். சற்று நேரத்தில், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குழந்தை வருகிறது. அதே தந்தையினுடைய மற்றொரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வருகிறது. அந்த குழந்தை அதே போல முகத்தை தேடுகிறது. தன் தந்தையையும் தன்னுடைய சகோதரனையும் கண்டுபிடித்து அவர்களிடத்திலே வருகிறது. அந்த தந்தை எதே செய்கிறார்? அதே போல அந்த குழந்தையை ஆற தழுவி கொஞ்சி முத்தமிட்டு அந்த குழந்தையினுடைய தலையிலே தடவி கொடுத்து என்ன செய்கிறார்? அருகிலே தரையில் அமர வைத்துக் கொள்கிறார். ரசூல் இதை பார்க்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகிறது, கடிந்து கொள்கிறார்கள். அந்த சஹாபியிடத்திலே பார்த்து, ஹல்லா ஃபஹதிகல் உஹ்ரா, உனக்கு மற்றொரு தொடை இல்லையா? ஒரு வலது பக்க துடையிலே ஒரு குழந்தையை அமர வைத்தாய், இன்னொரு குழந்தை வருகிறது, உங்களுக்கு இன்னொரு தொடை இல்லையா என்பதாக கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கடிந்து கொள்கிறார்கள். என்ன சொல்ல வராங்க? 2 குழந்தை இருக்குது என்றால் 2ஐயும் ஒரே மாதிரி நடத்தணும். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற பாரபட்சம் இருக்கக்கூடாது. மூத்த குழந்தை இளைய குழந்தை என்ற பாரபட்சம் காட்டப்படக்கூடாது குழந்தைகள் மத்தியில். அது அவர்களுடைய நெஞ்சில் ஆறாத வடுவாக ஆகும். அப்படி ஆகிய பலரை நம்மால் பார்க்க முடியும். பலர் நாமே என்ன செஞ்சிருப்போம்? சிறு வயதுல நம்முடைய பெற்றோர்கள்ட்ட அதை என்ன செஞ்சிருப்போம்? அனுபவிச்சிருப்போம். அல்லது நம்மளை நல்லா வளர்த்துட்டு நம்முடைய தம்பியையோ அல்லது நம்முடைய தங்கையையோ என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சரியான முறையில் பார்த்து கொள்ளாமல் இருப்பார்கள். அல்லது நம்முடைய அக்காவையோ நம்முடைய அண்ணனையோ சரியாமல் பார்க்காமல் நம்மிடத்திலே நல்ல முறையில என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு நல்ல பாசத்தை பெற்றோர்கள் காட்டி இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருப்பது அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் ஆறாத ரணமாக, ஆறாத வடுவாக அது பதியப்படும். அது பிற்காலத்தில் அவர்களிடத்திலே ஒரு எதிர்மறையான ஒரு செயல்களை உண்டு பண்ணும். அப்ப அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு நாம் அந்த குழந்தைகளை ஆளாக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கோபப்படுகிறார்கள். ஃபஹல்லா அலா ஃபஹதிகல் உஹ்ரா, உங்களுக்கு இன்னொரு தொடை இருக்குல்ல, இன்னொரு கால் இருக்குல்ல, ஏன் அதுல அமர வைக்கல என்பதாக அந்த சஹாபி இடத்திலே கடுமையாக பேசுகிறார்கள். உடனடியாக அந்த சஹாபி என்ன செய்கிறார்? அந்த குழந்தையை தூக்கி
தன்னுடைய இடது பக்க துடையிலே அமர வைத்துக் கொள்கிறார். அல் ஆன அதல்த, இப்பொழுதுதான் நீங்கள் சரியானதை செய்தீர்கள் என்றோ இதுதான் சரியான செயல் என்பதாகவோ அதை ரசூல் அங்கீகரிக்காமல், அல் ஆன அதல்த, இப்பொழுதுதான் நீங்கள் நீதம் செலுத்தினீர்கள் என்ற நீதிக்கு உண்டான அந்த அதில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் இடையில் பாரபட்சம் காட்டுவது, ஒருதலை பட்சமாக நடப்பது என்பது நீதி தவறுவதற்கு சமம். நாம எத்தனையோ ஹதீஸ்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், மறுமை நாள்ல நீதி தவறிய அரசனுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை வழங்குவான், அவனுடைய முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதாக பல ஹதீஸ்கள்ல படிச்சிருப்போம். நீதி தவறுவது அரசர்களுக்கு மாத்திரமல்ல, நீதி தவறுவது நீதிமான்களுக்கும் நீதிபதிகளுக்கும் மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கும் உண்டு. எனவேதான் குழந்தைகள் என்பது அமானிதம், குழந்தைகள் என்பது அன்பளிப்பு. அந்த குழந்தை இரண்டாக அந்த அன்பளிப்பு உங்களுக்கு கிடைத்ததென்றால் அந்த இரண்டு அன்பளிப்புகளுக்கும் இடையில் சரிசமமாக நடப்பது நம் மீது கடமையாகிறது. அப்படி நடக்க எப்பொழுது தவறுகிறோமோ அன்றைக்கு நாம் நீதி தவறுகிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்விடத்திலே நீதி தவறியவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த அளவிற்கு கடுமையான தண்டனை பாரபட்சம் காட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்மிடம் வாழக்கூடிய குழந்தைகளிடத்திலே சரிசமமாக நடக்க வேண்டும். வெறுமனே பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தில் குழந்தைகள் ஒரு 2-3 குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு பணக்காரருடைய பிள்ளை என்றால் அவனிடத்திலே ஒரு மாதிரியும், ஒரு ஏழையினுடைய பிள்ளை என்றால் அந்த குழந்தை இடத்திலே ஒரு மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தோம் என்றால் அந்த இடத்திலே நாம் நீதி தவறுகிறோம் என்ற அர்த்தம். நீதி தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அதை அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கும் கொடுப்பான் என்பது அர்த்தம். அல் ஆனா அதல்த, இப்பொழுதுதான் நீங்கள் நீதி செலுத்தினீர்கள் என்று அந்த சஹாபி இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப குழந்தைகள் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு அங்கே என்ன எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த சஹாபி ஆண் குழந்தையை மடியில் வைக்கிறார், பெண் குழந்தையை தரையில் வைக்கிறார். ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இடையில் பாரபட்சம் காட்டுவதும் கூடாத ஒரு விஷயம், பாரபட்சம் காட்டுவதும் பாவமான விஷயம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆண் குழந்தை நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு பெண் குழந்தை நமக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால் அவர்களிடத்திலே பாரபட்சம் காட்டக்கூடாது. பெண் குழந்தை தானே, நாளைக்கு வளர்ந்து திருமணமாகி வேற வீட்டுக்கு தானே போக போகுது என்ற அந்த பொடுபோக்குத்தனம் நம்மிடத்திலே வரக்கூடாது. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு எந்த அளவிற்கு கல்வி கொடுக்கப்படுகிறதோ அல்லது அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறோமோ அதே அளவிற்கான சிரமம் பெண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வியிலும் இருக்க வேண்டும். இவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் அல்லது எந்த தரத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் ஆண் குழந்தைகள் சேர்க்கப்படுகிறார்களோ அதே தரத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் அந்த பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட வேண்டும். அதே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு சொல்ல வரல, அதே தரத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட வேண்டும். அதே தரத்தினுடைய கல்வி அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும். கல்வி கற்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாஜிப் என்று ரசூல் பொதுவாகத்தான் சொன்னார்களே தவிர ஒரு ஆண் குழந்தைக்கு அதிகபட்சமான கல்வியும் ஒரு பெண் குழந்தைக்கு குறைந்தபட்சமான கல்வியும் கடமை என்று ரசூல் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதை ஊக்கப்படுத்துவது இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்பது ஃபர்ல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்பது கடமை என்றுதான் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த கல்வி ஒரே தரத்தினுடைய கல்வியாய் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். இப்படித்தான் குழந்தைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் சமகாலத்தில் அப்படி நடக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு நாமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலே பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். மற்றொரு இடம், ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், லா யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் குழந்தைகளிடத்திலே இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களிடத்திலே மரியாதை செலுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவள் அல்ல என்ற ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். இப்ப லா யர்ஹம் சகீரனா, குழந்தைகளிடத்திலே இரக்கம் காட்டுவது என்பது பாவம், சின்ன பையன் என்பதாக அந்த இரக்கத்தை மாத்திரம் அங்கே இஸ்லாம் குறிப்பிடவில்லை.
ஒரு சம்பவத்திலிருந்து அது என்ன அந்த ரெஸ்பெக்ட், எப்படி பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலிருந்து மரியாதையை எதிர்பார்ப்போமோ அந்த மரியாதை என்பது பெரியவர்கள் சிறுவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இரக்கம் சிறியவர்களிடத்திலே காட்டப்பட வேண்டும். எப்படி என்றால், அதே போல ஒரு சபை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுடைய வலதுபுறத்திலே ஒரு சிறிய சஹாபி, ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார். ரசூலுடைய இடதுபுறத்தில் பெரிய பெரிய சஹாபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற ரலியல்லாஹு அன்ஹும். இப்படி பெரிய பெரிய சஹாபாக்கள் இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ வலதுபுறத்திலே ஒரு சிறியவர், பெரியவர்கள் இடதுபுறத்தில் இருக்கிறார்கள். ரசூலுக்கு குடிப்பதற்காக பானம் கொடுக்கப்படுகிறது. அது ஏதோ ஒரு பழச்சாரோ அல்லது பாலோ ஏதோ ஒரு பானம் குடிப்பதற்காக குடிக்கப்படுகிறது. ரசூல் குடித்து விட்டு, ரசூலினுடைய வழக்கம் எந்த சைடு ஆரம்பிப்பாங்க? எந்த பக்கம்? வலதுபுறத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா வலதுபுறத்துல ஒரு சின்ன பையன், இடதுபுறத்துல தான் பெரிய ஆட்கள். அப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் என்பதாக பெரியவர்களுக்கு கொடுத்துருவோம். சின்ன பையன் தானே, கடைசியா குடிச்சுக்கட்டும் என்ற மனநிலை நமக்கு வரும் என்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருப்பது பொதுவான ஒரு காமனான விஷயம். அப்ப ரசூல் என்ன செய்கிறார்கள்? கொடுக்க எண்ணுகிறார்கள், ஆனால் பெரியவர்களுக்கு கொடுக்க எண்ணுகிறார்கள், ஆனால் வழக்கத்தை மாற்றப் போகிறார்கள். அந்த வழக்கத்திற்கு இருக்கக்கூடிய உரிமையாளரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். ஒரு சிறியவரிடத்திலே, தன்னை விட வயதில் ஆக சின்ன ஒரு சிறிய ஒரு சஹாபி இடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அத்தஅذنலி அன் உஅத்தியஹா உலாய், இந்த பெரியவர்களுக்கு நான் இதை கொடுப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று அந்த சிறுவரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. ஒரு சிறியவரிடத்திலே, ஒரு குழந்தை இடத்திலே நாம் கொடுக்க வேண்டிய இரக்கமும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் இதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டவுடன் அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு? கொடுக்கல. என்ன செய்கிறார்? வல்லாஹி யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யா ரசூல் அல்லாஹ், லா ஊசிரு பி நஸீபி மின்க அஹதன், உங்களிடத்திலே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நல்ல நசீபையும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதாக அந்த குழந்தை, அந்த சிறுவர் மறுத்து விடுகிறார். என்ன செய்ய? முதல்ல யாருக்கு? இடது புக்கெல்லாம் தர முடியாது. வழக்கம் என்னது? வலதுபுறத்துல தானே ஆரம்பிக்கணும். அப்ப நான் என்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க என்பதாக, உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரக்கத் எனக்கு வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை மறுத்து விடுகிறது. இந்த இடத்திலும் நாம் என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பார்க்கணும். ஏண்டா பெரியவங்க இவ்வளவு இறங்கி வந்து உன்ட்ட அனுமதி கேட்குறோம், நீ என்னடா தரமாட்டேன்னு சொல்றது? கேட்கணும், கேட்டாச்சு, நீ தராம போ, நான் இந்த பக்கம்தான் இருந்து ஆரம்பிப்பேன் என்பதாக நம்முடைய அகம்பாவத்தை, நம்முடைய தலைகணத்தை, பெரியவர் என்ற அந்த பெருமையை நாம் அந்த இடத்திலே காட்டுவோம். வயசுக்கு மூத்தவங்க கேட்கிறோம், உனக்கு என்ன அவ்வளவு திமிரு என்பதாக அந்த குழந்தை இடத்திலே நாம் கடுமையாக நடந்து கொள்வோம். ரசூல் அப்படி செய்யவில்லை. அவரிடத்திலே அனுமதி கேட்கப்பட்டது, அவருக்கு மரியாதை தரப்பட்டது. அவர் ரசூலினுடைய அந்த நல்ல விஷயம் தனக்கு முதலாவதாக வர வேண்டும் என்ற அந்த ஆசையில் அனுமதி மறுக்கிறார். மறுத்தவுடன் அதற்கும் மரியாதை வழங்கப்பட்டு அந்த குழந்தை இடத்திலே முதலாவதாக அந்த பானம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லா ரசூல் இருக்கார்கள் என்பதாக பார்க்கவில்லை, இதற்கெல்லாம் அந்த பெரிய சஹாபாக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் வளர்த்த ஒரு கட்டமைப்பு. இஸ்லாம் வார்த்தெடுத்த சமுதாயம் என்பது இப்படித்தான் இருந்தது. பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற இந்த பாரபட்சம் இங்கே கிடையாது. இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒருதலை பட்சம் அந்த சமுதாயத்தில் கிடையாது. இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் சரிசமமாக நடத்தக்கூடியது, வயது வரம்பு பார்க்காமல் சரிசமமாக நடத்தக்கூடியது. அந்த அனுமதி மறுக்கப்பட்டவுடன் அந்த குழந்தைக்கு அந்த பானம் தரப்பட்டது. அந்த குழந்தை குடித்த பிறகுதான் பெரிய பெரிய சஹாபாக்கள் குடித்தார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்பு. அவை குழந்தைகள் இப்படித்தான் கொண்டாடப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு உண்டான மரியாதை தரப்பட வேண்டும். குழந்தைகள் பல பள்ளிகளிலே முதல் சஃபிலே நிற்பதற்கு இன்றைக்கும் அனுமதி கிடையாது. குழந்தைகள் முதல் சஃபில் நின்றார்கள் என்றால் அவர்கள் சேட்டை பண்ணுவாங்க என்பதாக தூக்கி பின்னாடி கடாசப்படுவார்கள்.
ஹுசைன் ரலியல்லாஹு முதல் சஃபில் நிற்கப்பட்டதால் தான் தன்னுடைய தாத்தாவினுடைய தோல் பூஜத்தில் ஏறி அமர்ந்தார்கள். பின்னாடி இருந்தா முன்னாடி வந்திருப்பாரு, முன்னாடி நிற்க வைக்கப்பட்டார்கள். எனவேதான் அது நடந்திருக்கிறது. அப்ப ரசூல் அனுமதித்த ஒரு விஷயத்தை எப்படி உங்களால் தடுக்க முடியும்? ரசூல் செய்த ஒரு விஷயத்தை எப்படி உங்களால் தடுத்து அதை ஹராமாக்க முடியும்? குழந்தைகள் பின்னாடி தள்ளப்படுகிறார்கள். குழந்தை முதல் சஃபில் நின்றால் பின்னாடி தூக்கி கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். அதுவெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டும். அப்ப நமக்கான உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது என்று அந்த குழந்தையை அடுத்து என்ன பண்ணும்? பள்ளியினுடைய கான்டாக்டை நிறுத்தும். நாம போனா முன்னாடி நிற்க முடியாது, பெரியவங்க தான் நிற்பாங்க. நாம போனா சுதந்திரமாக இருக்க முடியாது, நம்மை அடைத்து தான் வைப்பார்கள், நம்மை அமரதான் சொல்வார்கள், நம்ம அமைதியாகத்தான் இருக்க. குழந்தை என்றால் சேட்டை செய்யத்தான் செய்யும். அப்ப நம்முடைய தொழுகைக்கு பாதிப்பில்லாமல் அந்த குழந்தைக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி உள்ளே கூட்டி வந்து அவர்களுக்கு தொழுகையினுடைய முறையை, பள்ளிவாசனுடைய ஒழுங்குகளை சிரித்து கொண்டே சொல்லித்தர வேண்டியது நம் மீது கடமை. கடிந்து கொண்டோம் என்றால் அவர்களுக்கு பள்ளிவாசலிலும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வெறுப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அது வளர வளர இதன் மீது ஒரு ஈடுபாடே இல்லாமல் போய்விடும். எனவே குழந்தைகளை கொண்டாடி அவர்களிடத்திலே சந்தோஷமாக புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு நடந்து அவர்களுக்கு எடுத்து சொன்னோம் என்றால், நாமும் அதை செய்தோம் என்றால் அதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் ஒரு குழந்தையை படைத்திருக்கிறான். அன்பளிப்பாக வழங்கிய குழந்தைகளை சரியான முறையில் நாம் பராமரித்து இறைவனிடத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்திலே எப்படி நடந்தார்கள்? இப்ப மேலே சொன்ன 2 விஷயங்களும், 2 சம்பவங்களும், 2 வரலாற்று சம்பவங்களும் எப்படி உள்ளதுன்னா, தன்னுடைய சொந்தக்கார குழந்தைகள் அல்ல. ரசூல் நடந்து கொண்டது 2 குழந்தைகளிடத்திலே பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்ததும், ஒரு குழந்தைக்கு எப்படி மரியாதை கொடுத்து அந்த குழந்தையினுடைய உரிமை அந்த குழந்தைக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த 2 சம்பவங்களும் அவர்களுடைய சொந்தக்கார குழந்தைகளோ அல்லது அவர்களுடைய சொந்த பேர குழந்தைகளோ பேத்திகளோ அல்ல, வேறு ஏதோ ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தைகள் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்த குழந்தைகளிடத்திலே ரசூல் இப்படி நடந்து கொண்டார்கள். அப்படி நாமும் நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருந்த வெறுமனே ஏன் சொந்த குழந்தை, என் சொந்தக்கார குழந்தைகிட்ட தான் நான் இப்படி அன்பா நடந்துப்பேன், வேற ஏதாவது ஒரு குழந்தை சேட்டை பண்ணா அதை நான் திட்டதான் செய்வேன் என்பதாக இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைகளிடத்திலும் சரியான முறையில் சரிசமமாக நடக்க வேண்டும். ஒரு குழந்தை எப்படா தப்பு செய்யும் என்பதைத்தான் இந்த சமுதாயம் பார்த்துக்கொள். இந்த குழந்தை வந்துருச்சா, பள்ளிவாசலுக்கு வந்துருச்சா, எப்ப சேட்டை பண்ணும்? இடதுபுறத்திலே ஒரு குழந்தை சேட்டை செய்யுது, சலாம் கொடுத்த உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். யாருப்பா இந்த குழந்தையெல்லாம் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றது? கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க, இந்த சஃப்ல ஊடால நடந்து போகுது பாருங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு கவனச்சிதறல்கள் வந்தாலும் அந்த கவனம் சிதறாமல் தொழுக வேண்டியது நம்முடைய கடமை. குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப அதுக்கு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அன்பாக பண்பாக குழந்தைக்கு அதற்கு பின்னால் சொல்லித்தர வேண்டும். எல்லாரும் அமைதியா இருக்கோம் இல்லையா, நீயும் அமைதியா இருக்கணும் என்பதாக அந்த குழந்தை இடத்திலே எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்பதாக கற்றுத்தர வேண்டும். கடிந்து கொண்டோம் என்றால், திட்டணும்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அது வேறு விதமாக ஆழ் மனதிற்குள் பதிந்துவிடும். அப்ப பள்ளிவாசல் மீதான ஒரு வெறுப்பு அந்த குழந்தைகள் இடத்திலே வரும். அப்போ சேட்டை செய்யும் பொழுது அன்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் குழந்தைகள் செய்கிறார்கள் என்றால் அதனை ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்கான அப்ரிசியேஷன், அதற்கான பாராட்டுதல் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அந்த குழந்தைகளுக்கு வரும். அப்ப ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலாம். பரிசு கொடுக்க முடியாதவர்கள் அந்த குழந்தையை வாய் வார்த்தையாக பாராட்டலாம். அந்த குழந்தைக்காக துஆ செய்வதை பாராட்டுதலாக இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய சேவகராக வந்து சேரும் பொழுது
அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி என்பதாக அவருக்காக அவருடைய செல்வத்தில், அவருடைய ஆயுளில், அவருடைய வாழ்வாதாரத்தில், அவருடைய அடுத்தடுத்த சந்ததியினிடத்திலே அல்லாஹ் பரக்கச் செய்வானாக என்ற துஆவை கேட்கிறார்கள். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாராட்டுதல் என்பது துஆ. ஒருவர் நமக்காக உதவி செய்யும் பொழுது ஆங்கிலத்தில் தேங்க்யூ சொல்லிடுவோம், தமிழ்ல நன்றி என்பதாக சொல்லுவோம். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நன்றி உடைய வார்த்தை என்னது சொல்லுங்க பாய்? இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நன்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஜஸாக் அல்லாஹு ஹைரான்னு சொல்லுவீங்க. அதற்கான அர்த்தம், உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை கூலியாக வழங்குவானாக, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை வழங்குவானாக. ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கான பாராட்டுதல், ஊக்குவித்தல் என்பது இஸ்லாம் துஆவாக கற்றுத்தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களுக்கு ஏதாகினும் கொடுக்க முடிந்தால் தன்னிடத்திலிருந்து எடுத்து கொடுத்து விடுவார்கள். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெறுமனே நன்றியை சொல்லிவிட்டு சென்று விடுவது இஸ்லாமிய பண்பு கிடையாது. அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனக்கு சேவை செய்வதற்கான அந்த பாராட்டுதலாக ரசூல் துஆவை செய்தார்கள். சஹாபாக்களில் இறுதியாக மரணித்தவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 120 வயது வரை வாழ்ந்தார்கள். ரசூலுடைய துஆவினுடைய பிரதிபலன். அவருக்கு குழந்தைகள் 80. அவர்களுடைய பொருளாதாரம் அவ்வளவு அதிகமானதாக இருந்தது. இவை அனைத்திற்கும் காரணம் ரசூலுடைய அந்த ஒற்றை துஆ. வெறுமனே ஊக்குவித்தலுக்காக, ஒரு பாராட்டுக்காக ரசூல் செய்த துஆ என்பது அவர்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், இவருக்கு அல்லாஹ் தீனிலே ஒரு சிறந்த கல்வியை வழங்குவானாக என்ற ரசூல் கேட்ட துஆ என்பது இப்னு அப்பாஸ் எவ்வளவு பெரிய கல்விமானாக பின்னாடி வளர்ந்தார் என்பதையும் இன்றைக்கு அவருடைய கிதாபுகளை நம்மால் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாம் தோன்றி இத்தனை வருட காலங்களில் இப்னு அப்பாஸ் என்ற பெயர்களை எத்தனை முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். துஆவினுடைய பவர் அவ்வளவு பெரியது. அப்ப நம்முடைய குழந்தைகளுக்காக, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, அவர்களை பாராட்டுவதற்காக நாம் துஆ கேட்டோம் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையே நல்ல முறையில் மாற்றக்கூடியதாக, ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு அளிக்கக்கூடியதாக அந்த துஆ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அதை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே ஒரு குழந்தை சேட்டை செய்கிறது என்றால், ஒரு குழந்தை தவறான ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால் அதை சரியான முறையில் அவர்களிடத்திலே அன்பாக அரவணைப்போடு அதை கற்றுத்தர வேண்டும். நல்ல விஷயங்களை நாம் செய்து அவர்களுக்கு எடுத்து சொல்வோம் என்றால் அதை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, வெகுவாக விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே குழந்தை நல்ல விஷயம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பரிசளித்து, அவர்களை ஊக்குவித்து பாராட்டக்கூடியவர்களாக, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக வெறுமனே பெற்றோர்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் மாற வேண்டும். இந்த குழந்தை இருக்குதா, இது என்னோட குழந்தை அல்ல, நான் ஏன் பாராட்டணும் என்பதாக, இது என்னுடைய குழந்தை அல்ல, இந்த குழந்தைக்காக நான் ஏன் துஆ செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. எந்த குழந்தையானாலும் அது ஒரு நல்ல விஷயம் செய்கிறது என்றால், அந்த குழந்தை ஒரு இக்காமத் சொன்னது என்ன, அந்த குழந்தைக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த குழந்தையுடைய இல்மை அல்லாஹ் வளர்ப்பானாக என்று துஆ செய்ய வேண்டும். ஒரு குழந்தைய போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து போடுதுன்னா அந்த குழந்தைக்கு நன்மை அல்லாஹ் எழுகிறான். ஓ பரவாயில்ல, நல்லா வளர்த்திருக்காங்க, நல்ல குழந்தை, இந்த குழந்தை நல்லா சாலிஹா வளரணும் என்பதாக அந்த குழந்தைக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்யும் பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் சரியான முறையில் அல்லாஹுவால் வளர்த்தெடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களை நல்ல வழியில் செலுத்துவான். நாளை வரக்கூடிய இளம் தலைமுறை நமக்காக துஆ செய்யக்கூடியதாக மாறும். நாம எப்போ அந்த குழந்தைக்காக துஆ செய்யறோமோ அப்பொழுது அந்த குழந்தை வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையாக மாறும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகிமிஸ் ஸலாத்.